யுஎஸ் வந்து 7 வருஷத்துல ஃபர்ஸ்ட்டு 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருந்தப்ப காயில் ஸ்டவ் தாங்க யூஸ் பண்ணேன். அது கிளீனிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், நம்ம கீழ இருக்க அந்த பிளேட் மட்டும் $2 இல்ல டாலர் ட்ரீல கூட கிடைக்கும். ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நான் சொந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷத்துல ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் டாப் வந்து கிளீன் பண்றதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். வெய்மன் அப்படின்னு ஒரு பிராண்ட்ல கிளாஸ் டாப் கிளீனர்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். அதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் குடுத்துருப்பாங்க. எல்லாம் ட்ரை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை பாலோ இந்த மாதிரி பருப்பு தண்ணியோ கொட்டிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ அது எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு க்ளீனர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து கிளாஸ் டாப் மட்டும் இல்லைங்க, நிறைய கிச்சனில் அப்புறம் பாத்ரூம்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரை வெட் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக தீயாத கரையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஹார்டாக இருக்குது அந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நல்லா தீஞ்ச கரை. ஸோ அது போகிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் வந்து இந்த பிங்க் ஸ்டஃப்பை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பிங்க் ஸ்டஃப் வந்து பேஸ்ட்டு டைப்பில் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, ஸ்பாஞ்சு அப்படி இல்லைன்னா கிளாத் வச்சு அப்ளை பண்ணுங்கன்னு போட்டிருந்துச்சு. நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரை பண்ண விடக்கூடாதுன்னு போட்டிருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா 4 காயில் இருக்கு இல்லையா, 4 டாப்லையுமே அப்ளை பண்ணிட்டேன். எங்கெங்கே கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா, வார்ம் வாட்டர் வச்சு அது மேலே ஊற்றிட்டு லைட்டாக இருக்க ஸ்பாஞ்ச் வச்சு தான் க்ளீன் பண்ணணுன்னு போட்டிருந்துச்சு. ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இது ஸ்க்ராச்சஸ் வந்துடும் போட்டிருந்துச்சுங்க. அதனால் வார்ம் வாட்டர் அதில் ஊற்றிட்டு நான் அந்த வெய்மன் கிளாஸ் டாப் கிளீனர் முன்னாடி யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதிலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை தான் வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப நம்ம ஹார்டான ஸ்பாஞ்ச் போட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ் டாப் வந்து கீரலாக வந்துடும். ஏற்கனவே இந்த வீடு வந்து 1 இயர் ஓல்டு நாங்கள் வாங்குறப்ப. ஸோ முன்னாடி ஒரு ஓனர் வந்து ஒரு கிளாஸ் டாப்பில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இப்போ நான் காமிக்கிற சைடு இல்லாமல் இன்னொரு சைடு ரொம்ப ஹார்டாக தேய்ச்சிருப்பாங்க போல். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இந்த இது வச்சு க்ளீன் பண்ணோம். இப்போ பாருங்களேன், இந்த பிங்க் ஸ்டஃப் போட்ட உடனே அப்படியே அந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக தேய்ச்சேங்க, எல்லா கரையும் போயிடுச்சுங்க. என்னால் நம்பவே முடியல. நம்ம சேனல் வந்து ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு பெரிய சேனல்லாம் இல்லை. இப்போ தான் 200 சப்ஸ்கிரைபரே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஸ்பான்சர் வீடியோவே கிடையாது. எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. சரி, உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து துணி வச்சு எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணுன்னா, அந்த துணியை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இல்லை வேறு பேப்பர் டவலோ எதோ வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு மாறிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிளாஸ் டாப் வச்சுட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கான்னு தெரில, இருந்துச்சு அப்படின்னா நான் சர்ச் பண்ணி பாருங்கள், பிங்க் ஸ்டஃப்னு போட்டு கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சுங்க.